நம்ம டெய்லி சென்டென்சஸை பார்த்துட்ருக்கோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். இன்றைக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் லீவிங். ஐ ஆம் லீவிங். நான் போகிறேன். ஐ ஆம் லீவிங். நான் போகிறேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் காலேஜுக்கு போகிறேன். நான் போகிறேங்கிறத போகிறேன் அல்லது நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? போகிறோம் இல்லை கிளம்புறோம் போகிறோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ ஆம் லீவிங். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் போகிறேன். அடுத்த சென்டென்ஸ், இட் இஸ் சால்ட்டி. இட் இஸ் சால்ட்டி. இது உப்பாக உள்ளது. இட் இஸ் சால்ட்டி. இது உப்பாக உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சாப்பாடு ரொம்ப உப்பாக இருந்துச்சுன்னா, என்னப்பா இது ஒரே உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வீட்லேயே அம்மா குழம்பு ஏதாவது செஞ்சாங்கன்னா, ஒரே உப்பாக இருக்குமா இதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரே உப்பாக இருக்குது. இது உப்பாக உள்ளது. இது உப்பாக உள்ளது. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா இட் இஸ் சால்ட்டி. இட் இஸ் சால்ட்டி. அதோட தமிழ் அர்த்தம் இது உப்பாக உள்ளது. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்ட் எ ஜாப். ஸ்டார்ட் எ ஜாப். ஒரு வேலையை தொடங்குங்கள். ஸ்டார்ட் எ ஜாப். ஒரு வேலையை தொடங்குங்கள். ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது யாராவது ஜாப் போகிறவங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டைலரிங் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேறு ஏதாவது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலையை தொடங்குங்கள். ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ட் எ ஜாப். ஸ்டார்ட் எ ஜாப். ஒரு வேலையை தொடங்குங்கள். அதுக்கான தமிழ் அர்த்தம் ஒரு வேலையை தொடங்குங்கள். ஸ்மைல் எ லாட். ஸ்மைல் எ லாட். நிறைய சிரியுங்கள். ஸ்மைல் எ லாட். நிறைய சிரியுங்கள். சொல்லுவாங்களே, நல்லா சிரிச்சிட்டு இருமா, எதுக்கு டல்லாக இருக்க, கலகலன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய சிரியுங்க அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்மைல் எ லாட். நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க. எப்பவும் சிரிச்சிட்டுருங்க. கஷ்டம் வரதான் செய்யும், கவலைப்படாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய சிரியுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்மைல் எ லாட். அதுக்கான தமிழ் அர்த்தம் நிறைய சிரியுங்கள். பி காட்டியஸ். பி காட்டியஸ். எச்சரிக்கையாக இருங்கள். பி காட்டியஸ். எச்சரிக்கையாக இருங்கள். எல்லாத்துலேயும் எச்சரிக்கை இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காசு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எப்போ வேணால் இந்த கஷ்டம் வேணால் வரும். இப்போவே இந்த வெள்ளம்லாம் வந்தது, அப்போ நிறைய பேர் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அதை முன்னாடியே காசு எடுத்து வச்சு எச்சரிக்கையாக இருங்க, என்ன வேணால் நடக்கலாம், எச்சரிக்கையாக இருங்கங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா பி காட்டியஸ். பி காட்டியஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் எச்சரிக்கையாக இருங்கள். ரோட்டில் போகும்போது பார்த்து பத்திரமா போங்க. அங்கே ஏதாவது திறந்து இருக்கலாம், காவா ஏதாவது திறந்து இருக்கலாம், அதில் விழுந்துடுவீங்க. அதனால் எச்சரிக்கையாக போங்கன்னு சொல்லுவாங்க. எச்சரிக்கையாக காசு எடுத்து வைங்க, எச்சரிக்கையாக வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. எச்சரிக்கையாக இருங்கங்கிறது தான் பி காட்டியஸ்னு சொல்லுவாங்க. அதோட தமிழ் அர்த்தம் தான் எச்சரிக்கையாக இருங்கள். ஐ எம் தர்ஸ்டி. ஐ எம் தர்ஸ்டி. எனக்கு தாகமாக இருக்கிறது. ஐ எம் தர்ஸ்டி. எனக்கு தாகமாக இருக்கிறது. வெயிலில் போயிட்டு வந்தோம் சொல்லுவோம்ல, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூலில் மிஸ்கிட்ட கேட்கணும், எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு மேம் கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
எனக்கு வந்து தாகமாக இருக்குது. தன் தாகமாக இருக்குங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ எம் thirsty. அதோட தமிழ் அர்த்தம் தான் எனக்கு தாகமாக இருக்கிறது. நெய்தர் ஐ எம் ஐ. நெய்தர் ஐ எம் ஐ. நானும் இல்லை. நெய்தர் ஐ எம் ஐ. நானும் இல்லை. இங்கேருந்து காசு யார் எடுத்தா? எல்லோரும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. நானும் இல்லைப்பா, நானும் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேறு ஏதாவது ஒரு பொருள் அங்கே வச்சுட்டு இங்கே ஜுவல்ஸ் வச்சுருந்தேன், இது யார் எடுத்தா? நீ எடுத்தியா நீ எடுத்தியா நீ எடுத்தியான்னு கேட்டபோது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் எடுக்கலையே, நானும் இல்லையே. நானும் இல்லைங்கிறத இங்கிலீஷில் நெய்தர் ஐ எம் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தர் ஐ எம் ஐனா அதோட தமிழ் அர்த்தம் நானும் இல்லை, நானும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டு யூ ஹேவ். டு யூ ஹேவ். உங்களிடம் இருக்கிறதா. டு யூ ஹேவ். உங்களிடம் இருக்கிறதா. ஏதாவது ஒரு பொருள் கேட்போம். 2 பென் வச்சுருக்கியாப்பா எக்ஸாம் டைம்ஸில். 2 பென் வச்சுருந்தா கொடுப்பா, 2 பென்சில் வச்சுருந்தா கொடுப்பா. உங்ககிட்ட இருக்கா 2 பென் இருக்கா, உங்ககிட்ட 2 பென்சில் இருக்கா, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஏதாவது ஒரு காசு தேவைப்பட்டுச்சுன்னா யார்கிட்ட கேட்போம்ல, உங்ககிட்ட காசு இருக்குமா, இருக்குதா உங்ககிட்ட காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படி இல்லை வேறு ஏதாவது நோட் புக்ஸ் வேணும்னா உங்ககிட்ட அந்த தமிழ் கைடு கேட்டிருந்தேனே அந்த கைடு உங்ககிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா இருக்கிறதா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா டு யூ ஹேவ். அதோட தமிழ் அர்த்தம் உங்களிடம் இருக்கிறதா. ஹூ வில் கோ. ஹூ வில் கோ. யார் போவார்கள். ஹூ வில் கோ. யார் போவார்கள். உங்கள் மார்க்கெட்டுக்கு போகணும், அங்கே போகணும், ரொம்ப தூரம் போகணும், அங்கே போனால் தான் வந்து அந்த மீன்லாம் கிடைக்கும். யார் போவா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மாவு அரைக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் யாராவது பொண்ணு இருக்கும், யார் போவா, யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிப்போல. யார் போவாங்க, யார் போவார்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹூ வில் கோ. அதுக்கான தமிழ் அர்த்தம் யார் போவார்கள். ஹூ டஸ் இட். ஹூ டஸ் இட். யார் செய்வது. ஹூ டஸ் இட். யார் செய்வது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஹூ வில் கோ, யார் போவாங்கன்னு சொல்லி கேட்டோம். இப்போ வந்து ஹூ டஸ் இட், யார் செய்வது. வேலை நிறைய கொடுத்துருப்போனா இந்த வேலையை யார் செய்கிறது. நான் செய்ய மாட்டேன், அண்ணனை செய்ய சொல்லு. நான் செய்ய மாட்டேன், தங்கச்சியை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யார் செய்வது அந்த வேலையை வந்து யார் வந்து செய்வது அப்படிங்கிறத யார் செய்வது அந்த வேர்டை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஹூ டஸ் இட். அதுக்கான தமிழ் அர்த்தம் யார் செய்வது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி பாருங்கள். இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போதும் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி சேட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.